ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிரந்தர இளநிலை உதவியாளர் வேலை. இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். பர் மந்த் சேலரி அவங்க 25,000 ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் கவர்மெண்ட் ஜாப், ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். பிளேஸ் ஆஃப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தாங்க இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 14 ஓகேங்களா. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். குவாலிஃபிகேஷன்ஸ், போஸ்டிங்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை நான் இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ப்ரூ. ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. முழுக்க இது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எந்த போஸ்ட்டுக்கு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 அடிப்படையில் அவங்க வந்துட்டு வேரியஸ் போஸ்டிங்கில் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான www.mha.gov.in அதில் வந்துட்டு நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா NCS போர்ட்டலான www.ncs.gov.in ஓகேங்களா. இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வாங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதெல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கிளாஸிஃபிகேஷனில் அவங்க போஸ்டிங் அடிப்படை போட போகிறாங்க அப்படின்னா குரூப் சி. ஓகேங்களா. நான் கேசட்டட், நான் மினிஸ்ட்ரியல் இந்த மாதிரியான போஸ்ட் அடிப்படையில் உங்களுக்கு வந்து அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பர் மந்த் சேலரி அவங்க எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே 25,800லேருந்து 81,100 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவே ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவுன்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது 20% ஆஃப் பேசிக் வேலேருந்து உங்களுக்கு வந்து அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் டியூட்டி பர்ஃபார்ம்ட் ஆன் ஹாலிடேஸ் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அலவன்ஸாக கொடுக்குறாங்க. கேஷ் கம்பன்சேஷன் வந்து கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அவங்க வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர் அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 157 வேக்கன்சி, அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 32 வேக்கன்சி, ஓபிசிக்கு 117 வேக்கன்சி, எஸ்சிக்கு 60 வேக்கன்சி, எஸ்டிக்கு 28 வேக்கன்சி. ஸோ டோட்டலாக 394 வேக்கன்சிஸ் அவங்க வந்துட்டு வெளியிட்ருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எந்த மாதிரியான ஃபீல்டில் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இல்லைனா ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இல்லைனா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்டில் நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ வந்துட்டு முடிச்சிருக்கணும். இல்லை அப்படி முடிக்கல அப்படின்னா பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா சயின்ஸ் ஃபீல்டில், அதாவது வித் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இல்லை நான் அந்த ஃபீல்டில் முடிக்கல அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏஜ் லிமிட், அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனாக. யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு 35 இயர்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 38 வருஷம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 40 வருஷம். அதாவது இன்கேஸ் ஆஃப் விடோ, டைவோர்ஸ்ட் உமனாக இருக்கீங்க, உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. சில நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு பார்க்கலாம். வேக்கன்சிஸ் வந்துட்டு மாறலாம். ஓகேங்களா. இது வந்துட்டு டெம்பரரி வேக்கன்சிஸ் தான், எப்போனாலும் மாறும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 14 ஓகேங்களா. 14 நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறது நல்லது.
இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். அதர் கேண்டிடேட்ஸ், அதாவது அதர் தென் இந்தியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் பற்றின நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஆன்லைன் எக்ஸாம் தான், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான், மொத்தம் 100 கொஷின் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 100 கொஷின் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி 25%, காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸு ஆஸ் பர் த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்து 75% வந்துட்டு உங்களுக்கு அவங்க கேள்வி கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க்கிங்குமே இருக்குது. ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்கிங்க்கும் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே 1/4 மார்க் வந்து அவங்க மைனஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு 2 மணி நேரம் நீங்கள் எழுதுவீங்க. இதில் பாஸ் ஆகிறவங்க டயர் 2க்கு வருவாங்க. ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு முழுக்க ப்ராக்டிக்கல் அண்ட் டெக்னிக்கலாக தான் இருக்கும். 30 கொஷின் வந்து கேட்பாங்க. டைம் டியூரேஷன் வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. இது வந்துட்டு 20 மார்க்கு. ஓகேங்களா? இதுக்குமே வந்துட்டு டைம் கிடையாது. சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் வந்துட்டு எங்கே எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமமாக 5 பிளேஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆர்டர் வைஸ் கொடுத்துக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர். ஓகேங்களா? இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதலாம். ஸோ மேக்ஸிமம் 5 பிளேசஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 5 பிளேசஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேஸில் எக்ஸாம் சென்டர் அவங்க லொக்கேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாமினேஷன் சிட்டி நீங்கள் ஒரு டைம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்துட்டு மாற்ற மாட்டாங்க. ஸோ ஒரு டைம் கொடுக்கும் போதே நல்லா யோசித்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1/4 ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே மைனஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்துட்டு அவங்க கால்குலேட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அட்டன் பண்ணாத கொஷின்ஸ்க்கு அவங்க வந்துட்டு எந்த ஒரு மார்க்ஸுமே குறைக்க மாட்டாங்க. ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குற கொஷின்ஸ்க்குமே அவங்க வந்துட்டு எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? மார்க்ஸு மினிமம் மார்க்ஸ் வந்துட்டு எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னா அவுட் ஆஃப் 100க்கு அவங்க கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர் 35, ஓபிசி 34, எஸ்சிஎஸ்டி 33, இடபிள்யூஎஸ் 35. ஓகேங்களா? ஆல் சர்வீஸ் எக்ஸ் சர்வீஸ் வுட் பி ட்ரீட்டட் இன் தர் ஓன் கேட்டகரி. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு அவங்களோட கேட்டகரியில் எல்லாமே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு கவலை இல்லை. டயர் 1ல் பாஸ் ஆகிறவங்க தான் டயர் 2 எழுத முடியும். டயர் 2ல் பாஸ் ஆகிறவங்க தான் டயர் 3ல் வந்துட்டு வர முடியும். இந்த 3 மார்க்கையும் பேஸ் பண்ணி தான் அவங்க அவுட் ஆஃப் 100க்கு அவங்க மெரிட் லிஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ வந்துட்டு 100, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸாக 550, டோட்டலாக 650 வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 550 ருபீஸ் வந்து கொடுத்தா போதும். அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் இதெல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.